இந்தியாவுடைய புதிய செஸ் சாம்பியனாக குகேஷ் மாறி இருக்காரு. இவர் தான் 2வது இந்தியன் சாம்பியன். வேற தமிழ்நாட்டிலேருந்து இவர் தான் 2வது சாம்பியன். வேற சைனாலேருந்து டிங் லெரைனை 15வது ரவுண்டில் பீட் பண்ணி இந்தியாவோட அடுத்த சாம்பியனாக குகேஷ் மாறி இருக்காரு. ஃபர்ஸ்ட் சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் தான். அவர் 1 இல்லை 2 இல்லை 5 டைம் சாம்பியன் ஆகியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆன 2வது இந்தியன் சாம்பியன் தான் குகேஷ். குகேஷ்க்கும் டிங் லெரைனுக்கும் ஒரு பயங்கரமான போட்டி இருந்துச்சு. நீயா நானான்னு அப்படி மோதிட்டு இருந்தாங்க. ஆனால் 2 பேருக்குமே சரியாகவே மாட்டல எதுவுமே. ஏன்னா இவங்க 2 பேர் 14 ரவுண்ட் ஆடி இருக்காங்க. அதில் 2 ரவுண்டு குகேஷும் 2 ரவுண்டு மட்டும்தான் டிங் லெரைனும் ஜெயிச்சிருக்காங்க. மற்ற எல்லா மேட்சுமே ட்ரால தான் போய் முடிஞ்சிருக்கு. 2 பேரும் அப்படி தந்திரமாக யோசிச்சு அப்படி இப்படின்லாம் மூவ் பண்ணி பார்த்துருக்காங்க. நிறையா மேட்ச் ட்ராவில் போய் முடிஞ்சிருச்சு. டிங் லெரைன் இப்படி ட்ராவாக போனதுனால என்ன யோசிச்சிருக்காருன்னா, அவர் இந்த மேட்ச்சை ட்ரா பண்ணிவிட்டு ஃபைனலில் ஒரே ஒரு மேட்ச் நடக்கும், அது ட்ராவ் ஆச்சுன்னா அந்த ஃபைனல் மேட்ச்சில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனால் குகேஷ் அதுக்கெல்லாம் இடமே விடாமல் தந்திரமே யோசிச்சு வெறும் 2 சிப்பாய் ஒரு ராஜாவை வச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாரு. இல்லை ஒரு சிப்பாய் கடைசி கட்டத்துக்கு கொண்டு போய் ராணியாவை மாற்றிருப்பாரு. அதனால தான் சீக்கிரமாகவே ஜெயிச்சிருப்பாரு. அவ்வளோ தந்திரமாக யோசிச்சு இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாரு. குகேஷ் செஸ் சாம்பியன் ஆன உடனே நிறைய பேர் மறுபடியும் ஆலப்போடம் தமிழ் ஸ்டேட்டஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம், சிக்கன் 65 தமிழ்நாட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கே நிறைய பேர் ஆலப்போடம் தமிழ் ஸ்டேட்டஸ் போடுவாங்கன்னு. இந்த வீடியோவில் கண்டிப்பாக போட்டுருவாங்க. குகேஷ் செஸ் சாம்பியன் ஆனதுக்கு 11 crores ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து 5 crores ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பாராட்ட பிஎம்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் சச்சின், ஏன் முன்னாள் சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்தே பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இதே மாதிரி நிறைய பாராட்டு மேலே குவிஞ்சிட்டு இருக்கு குகேஷ்க்கு. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் நிறைய என்கரேஜ் பண்ணால் நிறைய பேர் வருவாங்க குகேஷ் மாதிரி. குகேஷ் அடுத்த குகேஷாவே இன்னொருத்தர் வருவாங்க. அதே மாதிரி அடுத்த ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு நிறைய மெடல் கூட கிடைக்கும். இன்னொரு குகேஷ் வரலாம், இன்னொரு டிங் லெரைன் வரலாம். இதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் ஈடுபாடு அதிகமாக காமிச்சா நிறையா மெடல்ஸ், நிறைய அவார்ட்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்தியாவை மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.